புதுச்சேரி வில்லியனூர் பகுதியில் எம்ஜிஆர் சிலை திறப்பு விவகாரம் தொடர்பாக இபிஎஸ் மற்றும் ஓபிஎஸ் அணியினரிடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. இது தொடர்பான விவரங்களை செய்தியாளர் எழில்குமார் வழங்க கேட்கலாம். எழில்குமார், வணக்கம். சிலை திறப்பு தொடர்பாக இரு அணியினரிடையே என்ன பிரச்சனை? விவரங்களை பதிவு பண்ணலாம் எழில்குமார். புதுச்சேரியிலிருந்து விழுப்புரம் செல்லும் தேசிய நெடுஞ்சாலையான வில்லியனூர் பகுதியில் கடந்த 1996ஆம் ஆண்டு அப்போதைய தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் இப்பகுதியில் நிறுவப்பட்டிருந்த எம்ஜிஆர் சிலையை திறந்து வைத்தார். இதனைத் தொடர்ந்து சாலை விரிவாக்கம் செய்வதற்காக அதாவது வில்லியனூர் பகுதியில் சாலையின் நடுவே இருந்த எம்ஜிஆர் சிலையை அகற்றப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அகற்றப்பட்ட சிலையை அதன் அருகே சாலையோரம் உள்ள பகுதியில் மீண்டும் நிறுவ வேண்டும் என எடப்பாடி அணியினரும் ஓபிஎஸ் அணியினரும் அமமுக அணியினரும் தொடர்ச்சியாக புதுச்சேரி அரசை வலியுறுத்தி வந்தனர். இதன் காரணமாக சிலை அகற்றம் செய்யப்பட்ட அந்த வில்லியனூர் சந்திப்பின் அருகே சாலையோரம் அருகே புதிய சிலை நிறுவப்பட்டது. இதனிடையே கடந்த 2 தினங்களுக்கு முன்பாக எடப்பாடி அணியை சார்ந்த மாநில செயலாளர் அன்பழகன் அவர்கள் தலைமையில் 100க்கும் மேற்பட்டோர் 2 தினங்களுக்கு முன்பாக இந்த சிலையை திறந்து வைத்தனர். இந்நிலையில் இன்றைய தினம் ஓபிஎஸ் அணியை சார்ந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஓம் சக்தி சேகர் அவர்கள் தலைமையில் மீண்டும் திறப்பு விழா நடத்தப்படும் என அறிவிக்கப்பட்டு அவர் தலைமையில் இன்று 100க்கும் மேற்பட்டோர் திறப்பு விழாவிற்காக வருகை தந்த நிலையில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டது. மேலும் சிலையை திறக்கக்கூடாது என போலீசார் அவருக்கு அனுமதி மறுத்த நிலையில் அவர் தொடர்ச்சியாக போலீசாரிடம் கடுமையான வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். இதனைத் தொடர்ந்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த எடப்பாடி அணியை சேர்ந்த மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் 100க்கும் மேற்பட்டோர் சிலை திறப்பிற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஒரு புறம் நின்றனர். இதன் காரணமாக மிகவும் ஒரு பதட்டமான சூழல் ஏற்பட்டது. மேலும் கூடுதலாக போலீசார் குவிக்கப்பட்டது. தொடர்ச்சியாக சிலையின் அருகே சிலையை மீண்டும் திறந்து மாலை அணிவிக்க வேண்டும் என ஓம் சக்தி சேகர் தொடர்ச்சியாக சிலையின் அருகே தரையில் அமர்ந்து தர்ணாவில் ஈடுபட்டிருந்த நிலையில் போலீசார் அவரை குண்டுக்கட்டாக தூக்கி கைது செய்து அப்புறப்படுத்தினர். இருந்த போதிலும் எடப்பாடி அணியை சார்ந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் மாநில செயலாளருமான அன்பழகன் தொடர்ச்சியாக அதாவது ஓபிஎஸ் அணியினர் இந்த சிலைக்கு அவர்கள் உரிமை கொண்டாட முடியாது, மேலும் மீண்டும் அவர்கள் இந்த பகுதிக்கு வரக்கூடாது என தொடர்ச்சியாக கோஷங்களை எழுப்பி வந்தனர். ஓபிஎஸ் அணியை சார்ந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஓம் சக்தி சேகரை கைது செய்யப்பட்ட நிலையில் எடப்பாடி அணியை சார்ந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் மாநில செயலாளருமான அன்பழகன் உள்ளிட்டோரை இப்பகுதியில் இருந்து சமாதானப்படுத்தி அப்புறம் செய்துள்ளனர். இருந்த போதிலும் மீண்டும் சிலையை திறக்க இங்கு வருவதாக ஓபிஎஸ் அணியை சேர்ந்த கைது செய்யப்பட்ட ஓம் சக்தி சேகர் தகவல் தெரிவித்துள்ள நிலையில் தற்பொழுதும் இந்த பகுதியில் 50க்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். இதன் காரணமாக ஒரு பரபரப்பான சூழ்நிலையே தற்பொழுது நிலவி வருகிறது. விரிவான விவரங்களுக்கு நன்றி எழில்குமார். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், சும்மாவே ராம்சரண் தளபதி விஜய் எப்படா பெரிய கலகலப்பும் கைகலப்பும், மீ டூ லவ் யூ தேங்க் யூ அவர்களை மாஸ் ஏத்துறது ஏற்ற தெரிக்குதுனாலே டன் தான். பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். பாடி காமிச்சீங்க, அது அதை விட மோசம். இல்ல பாடி காமிச்சீங்கன்னா அது இன்னும் வெரி பேட். தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.